ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஜூன் மாதம் 29க்குள்ளே இதெல்லாம் நடந்தே தீரும். காரணம் என்னென்னா, பௌர்ணமியுடைய வாக்கு. பௌர்ணமி வர்றதுனால பௌர்ணமியுடைய வாக்கு பலன்களை தான் இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் கடக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கொல்லிமலை எட்டுக்கை அம்மன் வாக்கு எப்படி பொய்க்காமல் பழிக்குமோ அதே போல் இந்த பௌர்ணமி வாக்கும் உங்கள் ராசிக்கு பழிக்காமல் இருக்கோ. ஸோ இந்த பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு என்ன வாக்கு குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தெளிவாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதோடு பௌர்ணமி எப்போ வருது அப்படிங்கிற டீட்டெயிலை சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். கரெக்டாக ஜூன் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை ஆணியுடைய 15ஆம் நாள் பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய இந்த பௌர்ணமி பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்த நாள். அன்றைக்கி நிறைய கிரக சேர்க்கைகளும் கிரகங்கள் ஒன்று கூடுறதும் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இதெல்லாம் நடந்தே தீரும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன நடந்தே தீரும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. கடக ராசிக்காரங்க இந்த பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பலன்களை பெற்று எப்படி நடந்துக்கணுமோ அதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதை மெயினாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எட்டுக்கை அம்மன் வாக்கை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த கோவிலுக்கு ஒரு முறை நீங்கள் போனாவே உங்களுடைய பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும். கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கூட சால்வ் பண்ணுறது இந்த அம்மனால் முடியும். அதனால் இந்த கோவிலுடைய சிறப்பை பற்றி ஷேர் பண்ணுறேன். முதல்ல இந்த கோவிலுடைய சிறப்பை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு வரிசையாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பலன்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வாங்க இப்போ உங்களுக்கு எட்டுக்கை அம்மனை பற்றி முதல்ல பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த கோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொல்லிமலையில் தாங்க அமைஞ்சிருக்கு. கொல்லிமலையில் ஆட்சி புரியக்கூடிய எட்டுக்கை அம்மன் பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்கிறத பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வாங்க எட்டுக்கை அம்மனை பற்றி இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆக்சுவலி கொல்லிமலை என்றாலே நினைவுக்கு வருவது அதிசயங்களும் மர்மங்களும் தான். அங்கே அமைந்துள்ள சக்தி வாய்ந்த அதிசய அம்மன் கோவிலில் இந்த கோவிலும் ஒன்று. இந்த கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையில் அமைந்திருக்கக்கூடிய எட்டுக்கை அம்மன் திருக்கோவில் பிரசித்தி பெற்றது. கொல்லிமலைக்கு அழகு சேர்ப்பது கொல்லிப்பாவை என்று கூறப்படக்கூடிய எட்டுக்கை அம்மன் என்று சொன்னால் மிகையாகாத உண்மை. கொல்லிமலைக்கு அசுரர்களுடைய வருகையை தடுத்து நிறுத்த மாயன் எனும் தெய்வ சிற்பி உருவாக்கிய அழகிய பாவை தான் எட்டுக்கை அம்மன் ஆகும். இவருக்கு கொல்லிப்பாவை என்ற இன்னொரு பெயரும் இருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு முன் சதுரகிரியில் வாழ்ந்த சித்தர்கள் பல மலைகளை தாண்டி கொல்லிமலையை வந்தடைந்தனர். கொல்லிமலை ஒரு அடர்ந்த வனப்பகுதியாக இருந்த காரணத்தினால் மேல் கலிங்கப்பட்டி என்ற இடத்தில் உள்ள ஒரு பாறையின் மீது அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினர். அங்கே ஏற்கனவே இருந்த அசுரர்களும் மிருகங்களும் சித்தர்களை தொந்தரவு செய்தன. அதை தடுக்கவே ஒரு அம்மனை உருவாக்கினார்கள். அதுவே எட்டுக்கை பாவை அம்மனாக திகழ்கிறது. அசுரர்கள் சித்தர்களை தொல்லை செய்யும் போது அவர்களை எட்டுக்கை பாவை வதம் செய்தாங்க. காலப்போக்கில் அந்த சிலை அதே இடத்துல மண்ணில் புதைந்து விட்டது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆடு மாடுகளை மேய்க்க செல்லும் போது மாடுகள் ஒரு இடத்தை பார்த்து மிரண்டு ஓடுவதை கவனித்திருக்கிறார்கள். எனவே அங்கே தோண்டி பார்க்க எட்டுக்கை அம்மன் சிலை அங்கே இருந்திருக்கு. அங்கேயே சிறிதாக கோவில் அமைத்து மக்கள் அம்மனை வழிபட ஆரம்பித்தனர். இச்சிலைக்கு எட்டுக்கை உள்ளதா எட்டுக்கை அம்மன் என்ற பெயர் பெற்றது. பொதுவாக இங்கு அமாவாசை பௌர்ணமி சமயங்களில் கோவிலில் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். மெயினாக குழந்தை வர வேண்டிய அதிகமான பக்தர்கள் அம்மனை காண வருவாங்க. இந்த அம்மன் பல்லாயிரம் ஆண்டுகளாக கொல்லிமலையிலே வீற்றிருக்கிறாங்க. இங்குள்ள மலைமாள் மக்கள் குலதெய்வமாக கருதி இவங்களை வணங்குறாங்க. மெயினாக நில சம்பந்தமான பிரச்சனை தீர்ப்பதற்கு இங்கே வரக்கூடிய பக்தர்கள் பூட்டி விட்டு செல்கிறாங்க. இங்குள்ள சூளத்தில் காகிதம் அல்லது உலோக தகட்டில் வேண்டுதல்கள் எழுதி கட்டிவிட வேண்டுதல்கள் வெகு சீக்கிரம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. மெயினாக பிரிந்த உறவுகள் துணிகளை இங்குள்ள சூளத்தில் கட்டிவிட அவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்பது ஒரு நம்பிக்கை.
திருமண தடை, பில்லி சூன்யம் போன்றவற்றை போக்கும் என்று சொல்லப்படுது. கொல்லிப்பாவை பற்றிய செய்திகளை பரணர் தன் அகத்தின் பாடல்களில் தந்துள்ளார். எட்டுக்கை அம்மன் குமரிக்கண்டத்தோடு தொடர்புடைய தெய்வம் என்று கூறப்படுது. இந்த பாவைக்கென்று இந்த ஒரு கோவில் மட்டும்தான் உள்ளது. இந்த அதிசயம் மிகுந்த கோவிலை வாழ்வில் ஒரு முறையாவது சென்று தரிசித்து வருவது ரொம்ப சிறந்தது. ஸோ அதை தான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ இப்பேற்பட்ட இந்த அம்மனுடைய வாக்கு எப்படி பொய்க்காதோ அதே போல் பௌர்ணமி வாக்கு பொய்க்காது என்பது கூறப்படுது. ஸோ இப்போ பௌர்ணமி வாக்கை சொல்ல போகிறேன். இது கிரகங்களால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சரி வாங்க, கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகநிலைகள் இந்த டைம் ரொம்பவே சிறப்பான முறையில் அமைந்திருக்கு. அதுதான் உங்களுக்கு பலன்கள் சிறப்பாக அமையறதுக்கு காரணம் என்று கூட சொல்லலாங்க. கரெக்டாக இந்த 29க்குள்ளே கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலே குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதோடு உங்கள் ராசிக்கு 6வது இடத்திற்கும் 9வது இடத்துக்கும் அதிபதியானவர் குரு பாக்கியாதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பல வழிகளில் நன்மை ஏற்படும். நினைத்தது நிறைவேறும். நேசிப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். யோசிக்காத செய்த காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் கூட சுப செய்தி சேரும். உறவினர்கள் வழியில் ஏற்பட்ட பிரச்சனை ஒவ்வொன்றாக அகலும். நிலைமை சீராகி நிம்மதி காண்பீங்க. தொழில் போட்டிகள் அகலும். வர்த்தக கூட்டாளிகளோடு ஏற்பட்ட கருத்து வெறும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமரசமாக முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இந்த நாட்கள் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதோடு இந்த 29ஆம் தேதிக்குள்ளே ரிஷப ராசிக்கு செவ்வாய் செல்கிறாரு. உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிபதியானவர் என்று செவ்வாயை சொல்லலாம். அதோடு லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருவது யோகம்தான். தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திற்கு வருவதால் தொழிலில் முன்னேற்றமும் கூடுதல் லாபமும் கிடைக்கும். வாடகை கட்டிடத்தில் நடத்தக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இப்பொழுது நல்ல நிறுவனங்களிலிருந்து கூடுதல் சம்பளம் தருவதாக சொல்லி அழைப்புகள் வரலாம். அதோடு ஜாதகம் பலம் பெற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரத்துவ போகம் உண்டு. என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதன் மூலமும் லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவானது உங்களுக்கு நடக்கும் என்பது சொல்லலாம். அதோடு கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இந்த 29ஆம் தேதிக்குள்ளே சிம்ம ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 1, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் குடும்பஸ்தானத்திற்கு வரும்பொழுது குடும்ப ஒற்றுமையானது பயங்கரமாக இருக்கும். முன்னேற்றம் திருப்தி தரும். இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பெண் பிள்ளைகளுடைய சுப சடங்குகள் நடைபெறும். பிள்ளைகளுடைய திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ஃபைனலாக இந்த 31க்குள்ளே அதாவது இந்த ஜூனில் 29க்குள்ளே மீன ராசியில் சனி வக்கரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 4, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். குரு பகவான் பார்வை சனியின் மீது பதிகிறதுனால இந்த வகர காலத்தில் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. அதே சமயம் எதிரிகளுடைய தொல்லை இருக்கத்தான் செய்யும். எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது. குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. பண நெருக்கடி அதிகரிக்கும். சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 3, 6, 11 ஆகிய இடங்களில் பதிகிறதுனால முன்னேற்ற பாதையில் இருந்த இடையூறுகள் அகலும். முக்கிய பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு சில பிரச்சனைகளிலிருந்து விடுபட வைக்கும். உடன் பிறப்புகளை அனுசரித்து செல்வது நல்லது. அவர்களுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீங்க. வெளிநாட்டில் பணிபுரியவர்களுக்கு குடியுரிமை கிடைப்பது தாமதமாகும். இளைய சகோதரோடு உள்ள கருத்து வேறுபாடு நீடிக்கும். இது போன்ற நேரங்களில் குலதெய்வ இஷ்டதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்வது நல்லது. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. பொதுவாக சொல்லணும்னா உங்களுக்கு புதிய பொறுப்புகள் சேரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நினைத்தபடி எல்லாமே ஆதரவு உண்டு. கலைஞர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி உண்டு. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு சுப செய்தி சேரும். தேவைக்கேற்ற வருமானம் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம்.
இதெல்லாம் தாங்க பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். அவங்களும் உங்களை போல் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வாக்கு தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தொழில்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.